Two sides of a triangle are 5 and 7 centimeter longer than the third side. If the perimeter is 21 centimeter, find the length of each side. ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏபிசின்னு நேம் கொடுத்துக்கலாம். அந்த ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 சைடு வந்து 5 and 7 சென்டிமீட்டர் லாங்கர் தென் த தேர்ட் சைட். ட்ரையாங்கிளோட ஒரு தேர்ட் சைடை விட அதர் 2 சைட்ஸ் வந்து எவ்வளோ லாங்கர்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தேர்ட் சைடு என்னன்னு கொடுக்கல. அப்போ நம்ம தேர்ட் சைடை லெட்ஸ் கன்சிடர் த தேர்ட் சைடு ஆஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த தேர்ட் சைடு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் லாங்குன்னு நம்மளுக்கு சொல்லலை. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ் சென்டிமீட்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடுன்னு வச்சுக்குவோம். இந்த பிசிங்கிறது அதர் 2 சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு வந்து 5 சென்டிமீட்டர் than the தேர்ட் சைடு. இந்த தேர்ட் சைடை விட 5 சென்டிமீட்டர் மோர். இன்னொரு சைடு வந்து 7 சென்டிமீட்டர் லாங்கர், எக்ஸ் ப்ளஸ் 7 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸ் வந்து இந்த தேர்ட் சைடை விட ஒரு சைடு 5 சென்டிமீட்டரும் இன்னொரு சைடு வந்து 7 சென்டிமீட்டரும் லாங்கர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் இஸ் 21 சென்டிமீட்டர். இப்போ ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21 சென்டிமீட்டர். நம்மளுக்கு பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 21. ஏபியோட வேல்யூ என்னென்னு கன்சிடர் சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 5. பிசியோட வேல்யூ எக்ஸ். சிஏவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 21. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த சைட்ஸோட லென்த் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1x ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x, 2x ப்ளஸ் எக்ஸ் 3x, 3x ப்ளஸ் 5 ப்ளஸ் 7 12 ஈக்குவல் டு 21. இங்கே 12 எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ப்ளஸ் 12 இங்கே அடிஷனில் இருக்குது. இந்த அடிஷனில் இருக்கிறது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணால் சப்ட்ராக்ஷனாக மாறிடும். 3x ஈக்குவல் டு 21 மைனஸ் 12. 3x ஈக்குவல் டு 21லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணும். 9. இந்த 3 வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 3 இன்ட்டு எக்ஸ் 3x. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணால் டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 3. இப்போது டினாமினேட்டர் நியூமரேட்டரை காமன் ஃபேக்டரால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 3 3s are 9. இந்த தேர்ட் சைடோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இந்த எக்ஸோட வேல்யூவை அதர் சைட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 2 சைட்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு, இது வந்து எக்ஸ் வந்து சைட் பிசி. ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. எக்ஸோட வேல்யூ 3. 3 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த சிஏவோட வேல்யூ சிஏ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 7. எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிளோட ஈச் சைடோட லென்த்தும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எழுதிடலாம். therefore the lengths
of each side. Each sides are 3 centimeter, 8 centimeter, 10 centimeter. இதான் ஆன்சர்.